முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். பிசி ஜார்ஜும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்களுடைய பேச்சுக்கு இவரால் சரியாக பதில் சொல்ல முடியல. திக்கு திணறி வேற ஊத்துது. இந்த மாதிரி நேரங்களில் சங்கிகள் என்ன செய்வார்கள் நமக்கு தெரியும். உடனடியாக அந்த முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த நபரை பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு போடா அப்படின்னு சொல்கிறான். இது மட்டுமல்ல, ஏராளமான முறை இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அவன் கக்கி கொண்டிருக்கிறான். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இதே இவன் தான் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் இல்லாமல் ஆக்குவதற்கு முஸ்லீம்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இவன் சொன்னான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு மோசமாக பேசியிருக்கக்கூடியவன், அதாவது இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு மதச்சார்பின்மையின் மேல் கட்டி எழுப்பி இருக்கக்கூடியது இல்லையா, அதுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே இல்லையா. இந்திய ஒற்றுமைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? மதச்சார்பின்மை. ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நபர் என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்படி பேசக்கூடிய ஒரு நபர், நான் கேட்குறேன், வேற எங்கேயாவது இதை பேசியிருந்தா, இந்தியா விட்டுருங்க, ஒரு மதச்சார்புள்ள நாட்டில் பேசியிருந்தால் இந்த நேரத்தில் அந்த நபருக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பிசி ஜார்ஜ் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நான் இதில் ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ கேரளாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இவன் மீது இருக்கிறது. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி இந்த மாதிரி மற்ற மதங்களை சார்ந்தவர்களை மிக மோசமாக பேசக்கூடியவர்களை அந்த மக்கள் என்றைக்குமே அண்ட விட்டதில்லை.